மிச்சமான சாதம் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா ஒரு கப்பு சாதத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மறுநாள் குடிச்சிடலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இத நீங்க அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா, இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, கடையில போய் நம்ம காசு குடுத்து வாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்காக நம்ம 1 கப் அளவு சாதம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த சாதம் எல்லாத்தையும் நம்ம அதில சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த காய்ச்சின பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்லயே எல்லா பாலையும் மொத்தமா ஊத்திடாதீங்க. கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியா அரைஞ்சு கிடைக்கும். கையில இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது, நல்லா சாஃப்ட்டா அரைஞ்சிருக்கிறது தெரியும். கொஞ்சம் கூட தொக்கு இல்லாம அரைஞ்சிருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில நம்ம அப்படியே எடுத்து கொட்டிக்கலாங்க. இது கூட நம்ம 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ, அதே கப்பில 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க ஃபுல்லாவே கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம். அல்லது நீங்க ஃபுல்லாவே மைதா மாவு சேர்த்து செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு பாதிக்கு பாதி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இதில நம்ம முட்டை சேர்த்து செய்யும்போது, அந்த முட்டையோட ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. இது செஞ்சு முடிச்சு நம்ம சாப்பிடும்போது, கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே அடிக்காது. இப்போ முட்டைய கை வச்சு உடைச்சிட்டு, இதே போல மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம அந்த சாதத்த அரைக்கும்போது கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சிருந்தோம் இல்லையா? அதுவே நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, தண்ணிக்கு பதிலா நீங்க காய்ச்சின பாலே சேர்த்துக்கோங்க. அல்லது உங்ககிட்ட காய்ச்சின பாலே இல்ல அப்படின்னா, நீங்க இதுக்கு பதிலா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதே மாரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியோட தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, அத சரி பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு சேர்த்து பெசஞ்சும் எடுத்துக்கலாங்க. கடைசியா 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கூட அப்படியே விட்டு வச்சுக்கலாம். அல்லது ஒரு 5 நிமிஷமாவது நீங்க டைம் குடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில 2 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், சின்னதா பட்டை, கொஞ்சமா லவங்கம், 1 ஸ்டார், கொஞ்சமா பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு முறை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதோட நிறம் கொஞ்சம் மாறி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனை இருக்கும். காரம் இல்லாத பச்சை மிளகாவா இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு 5, 6 கூட சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாவும், டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ 3 தக்காளி பழங்கள் இந்த மாரி ஸ்லைஸ் வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே போல நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப மசஞ்சு போகிற அளவுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனை கொடுக்கும். கூடவே 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு மிளகு, 1/2 ஸ்பூனுக்கு கசகசா, இது கூட வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு அல்லது 1/4 கப் மட்டும் சேர்த்தா போதும். வறுத்த வேர்க்கடலையை விட கொஞ்சம் கம்மியா பொட்டுக்கடலை, அதை விடையும் கம்மியா ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனைக்காக சின்னதா ஒரு பட்டை இதே போல உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம முதல்ல கொரகொரப்பா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதே போல பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயில நல்லா அரைஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழங்கள் நல்லாவே மசிஞ்சு நல்லா வெந்து போயிருக்குது. பச்சை வாடை எதுவுமே இல்லை. இதில் 2 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாலும் சரி, அல்லது 1 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி தலைகள், கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டு அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரையே கழுவி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது காய் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி காய்கறிகள் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பால், சாதம் இது எல்லாமே சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பார்ட்டாக இதை பிரித்து எடுத்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் இதை பிரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பெரிய சைஸில் நம்ம பிரித்து எடுத்து செய்யும்போது தான் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம 4 பார்ட்டாக இதை பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப கனமாக தேய்க்காமல் கொஞ்சம் மெலிசாவே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு உருண்டை மட்டும் தான் நம்ம தேய்ச்சி விட்டுருக்குறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு உருண்டையாக அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் தான் வரணும்னு கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது 2வது உருண்டையை வச்சுட்டு இதே போல் நம்ம தேய்ச்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ 3வதாக ஒரு உருண்டையை வச்சு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் எடுத்துகிட்டு இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4வதாக நம்ம ஒரு உருண்டை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையை இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதையும் இதே போல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. மாவை 4ஆக பிரித்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இதே போல் தேய்ச்சி விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கதால இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே போல் நம்ம கீரல்கள் போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் மெலிசாவே நம்ம கீரல் போட்டு விடணும். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம். 2 சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வாங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா கத்தி வச்சு இதே போல் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதே போல் கட் பண்ணி பீஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி உருண்டையை எடுத்துக்கோங்க. நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றா எடுத்து தட்டி அதை தேய்ச்சி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் நம்ம தட்டி எடுக்க வேண்டியதாக. உங்களுக்கு ரொம்ப மெலிசாக தட்டணும்னு தோணுச்சுன்னா மெலிசாக கூட தட்டி எடுத்துக்கலாம். அல்லது கொஞ்சம் கெட்டியாக தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டியாக கூட தட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மெலிசாவே தட்டி எடுத்துருக்கிறேன். ஏன்னா மெலிசாக தட்டி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தால் போதும். நம்ம கட்டை வச்சு தேய்க்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்று வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்னொன்றையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே வச்சு விட்டுக்கலாங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேகும்போது கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவே நீங்கள் கொஞ்சம் திக்காக தட்டி விட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி மெலிசாக தட்டி போட்டிங்கன்னா உள்ளே நிறைய லேயர்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும். சைடு கேப்பில் ஒரு எம்டி சால்னாவும் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இட்லி, சப்பாத்தி, தோசை, சூடான சாதம் இப்படி எல்லாத்துக்குமே அப்படியே அடித்து உருட்டி பரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய பரோட்டா எவ்வளோ அழகாக சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது பிச்சு பார்க்கும்போது அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கடையில் போய் நம்ம கேட்டால் கூட இவ்வளோ சாஃப்டான ஒரு பரோட்டா கிடைக்கவே கிடைக்காது. கடையில் வாங்கக்கூடிய பரோட்டா ரொம்ப கெட்டியாக இருக்கும். உள்ளெல்லாம் வெந்தும் இருக்காது. ஆனால் இது பாருங்கள், பிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டேன். எனக்கு எப்போவுமே பரோட்டாவை இந்த மாதிரி குழம்பு கூட அப்படியே குழப்பி அடித்து சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே குழம்பு ஊற்றி இந்த மாதிரி அதை குழப்பி அடிச்சுட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். கொஞ்சமாக சாதம் மிச்சமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் ஊற்றி கஞ்சி குடிக்கவே வேணாம், இனி நான் பரோட்டாவே செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான பரோட்டாவை நம்ம ரெடி பண்ணலாம்.